ஸோ இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to see that. ஸோ டுடே உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் நம்மளை பற்றி என்ன இருக்குது, இட்ஸ் இன் அ குட் வே ஒரு பேட் வே, இல்லை என்ன மாதிரி ஒரு சில தாட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சில மைண்டில் அந்த விஷயம் நம்ம கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ லெட் see that அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் செக் த ரீடிங், ஸோ guys ப்ளீஸ் கிவ் யுவர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். இட் இஸ் அ வெரி பாசிட்டிவான மெசேஜஸ் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பர்சனோட சைட்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்காக எதுனாலுமே செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட இவங்க வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நீங்கள் என்ன மாதிரி அவங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அதே சேம் கைண்ட் ஆஃப் அ வைப் தான் அவங்களுக்குமே இருக்குது. ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் வந்து பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் என்ன இங்கே வந்து மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதே விஷயம் தான் அங்கே வந்து ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்குது உங்களோட கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, லைக் இந்த பர்சனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதே உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் த கார்ட் கேம் அப் வெரி வெரி பாசிட்டிவ். அண்ட் கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 555.